2026ஆம் ஆண்டு ஒரு எலெக்ஷன் தான் நடந்துச்சப்பா. இப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷனுக்கு இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்ப இதுவரைக்கும் இப்படி ஒரு சட்டமன்ற தேர்தலை நாங்க பார்த்ததும் கிடையாது. இப்பேற்பட்ட கருத்து கணிப்புகளை காதுல கேட்டதும் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த கருத்து கணிப்புகள் வந்து அவ்வளோ விறுவிறுப்பான முறையில சென்றுட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து கணிப்பா இருக்கு. இப்போ எக்ஸ்போலன்ட் ஒரு கருத்து கணிப்பை சொல்றாங்க. இது உண்மையான கருத்து கணிப்பா அல்லது பொய்யான கருத்து கணிப்பான்னு தெரியல. ஆனா இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு கருத்து கணிப்புகள் வருகிறது. ஆனா இந்திய டுடே புக்லையும் சில ஒரு கருத்து கணிப்பு போடுறாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லும் போது வந்து நிச்சயமாக கண்ணுகள் பிதுங்கிறது, காதுகள் கேட்கிறதா இல்லையா எனக்கு தெரியல. ஆனா அந்த அவ்வளவு முக்கியமான ஒரு எலெக்ஷனா இந்த எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்குங்க. யாருக்குமே தெரியல இதுவரைக்கும் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று. சில பேர்கள் வந்து டிஎம்கே ஜெயிச்சுமன்னு சொல்றாங்க, சிலவங்க வந்து தாவிக வந்து அளவுக்கு மீறி வெற்றி பெறுமான்னு சொல்றாங்க, சிலவங்க வந்து அதிமுக வெற்றி பெறுவாங்க. நம்மளை ரொம்பவே குழப்பப்படுது. வாங்க வீடியோக்குள்ள ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பத்தி நீங்க எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம் தெரியல. ஆனா இந்த வீடியோ நமக்கு எல்லாருக்குமே ஒரு சட்டமன்ற தேர்தல் என்பது எல்லாருக்கும் தலையிடத்தை மாற்ற போற ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக நீங்க நினைச்சிட்டு நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஆனாலும் இந்த வீடியோல நமக்கு நிறைய முக்கியமான விஷயங்களை பேச போறோம். இப்போ எக்ஸ்போ சில விஷயங்கள் கருத்து கணிப்பு தான் இப்ப முக்கியமாக எல்லா இடங்கள்ல வந்து பரவிட்டே. இந்த எக்ஸ்போ கருத்து கணிப்பு வந்து நமக்கு எடுத்துக்கொள்ளணும்னா இது உண்மையா பொய்யா, அதாவது பொய்யா இருக்குமா அல்லது உண்மையிலே இந்த கருத்து கணிப்பு உண்மையாக இருக்குமா அப்படின்ட்டு சொல்லப்படாது. ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் மாற்றி வந்தது. 2016லயும் இதே போல ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு. அதிமுக ஒரு வெற்றி பெறுவான் உள்ள ஒரு கருத்து கணிப்பு உண்டு. ஆனா அதெல்லாம் ரொம்ப ஒரு மாற்றமான சில விஷயங்களை கொடுத்திருக்கு. அப்பேற்பட்ட மாற்றங்களை வந்து இந்த வீடியோல வந்து நமக்கு சொல்லப்படுறது என்னதுன்னா, இந்த எக்ஸ்போ கருத்து கணிப்புகள் வந்து நமக்கு அதிக அளவு நம்ப வேண்டிய இதுல இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா எக்ஸ்போ கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான நிறைய கருத்து கணிப்பாக இது இருக்கப்படுது. இந்த எக்ஸ்போ கருத்து கணிப்பை வந்து மக்கள் வந்து எதை எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸ்போ கருத்து கணிப்புல வந்து நிறைய பேருக்கு முக்கியமாக இருக்கு. ஆனா டிவிகே வந்து மிக சிறப்பாக வெற்றி பெறுமான்னு சொல்றாங்க. டிஎம்கே வந்து அதிக அளவு இதுல வெற்றி பெறுமான்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் 200 சீட்ல நாங்க வெற்றி பெறுவான்னு ஒவ்வொருத்தர் பார்க்க ஒவ்வொருத்தர் விதமாக சொல்றாங்க. மக்கள் என்ன செய்ய போறாங்க அதுதான் முக்கியம். ஆனா யார் வெற்றி பெறுதமோ யார் தோல்வி, யார் வெற்றி பெற்றாலும் அவங்க மக்களை கைவிட. ஏன்னா இது வந்து உங்களுக்கு அரசியல் சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, ஒரு தலையிடத்தை மாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேர்தலாக மக்கள் இனிமேல் ஏமாற மாட்டாங்க. இதுல சிறப்பு ஒருவேளை சருகினாலோ இல்ல சில விஷயங்கள் தவறாக முடிந்து விட்டாலோ இல்ல சாதகமாக அமைந்து விட்டாலோ மக்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும். மக்கள் யார் என்பதை இந்த அரசியல்ல காட்டியிருப்பாங்க. அதனாலதான் இந்த அரசியல் வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு வேகமாகவும் இவ்வளவு ஒரு டென்ஷனாகவும் ஒரு ப்ரெஷராகவும் இந்த இதாக போயிட்டு இருக்கு. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது நமக்கு ஒரு ப்ரெஷர் ஆயிருக்கும். கிளைமாக்ஸ் என்னவாக இருக்க போற, வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா அப்படிப்பட்ட ஒரு கிளைமாக்ஸா இருக்கும் போது இதுதான் இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து முடிஞ்சது. இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து ஒரு முக்கியமான ஒரு கிளைமாக்ஸை சந்திக்க நேரம் இருக்கு. ஆனா மிக முக்கியமாக ஒரு 3 நாட்கள் மக்கள் காத்திருங்கள், யார் வெற்றி பெற போறானே நமக்கு தெரிந்துவிடும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணிருங்க. யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். தலைவர்கள் தோற்றாலோ வெற்றி அடைஞ்சாலோ நமக்கு மிக முக்கியமான நெருக்கமான மக்களை நமக்கு கைவிடக்கூடாது என்பதற்கான எல்லாருடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் அதுபோலதான் இருக்கு. வெற்றி பெற வேண்டும். ஆனா நமக்கு நினைச்சது போல சில விஷயங்கள் இருக்கு. நம்ம நினைச்சது போல சில விஷயங்கள் பேசியிருக்கிறோம். யார் வெற்றி பெறணும், யார் தோல்வி அடையணும், ஆனா மக்களை யார் காப்பாற்றணும், எல்லாருக்குமே எல்லா விதத்திலையும் இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும். அந்த மக்கள் என்ன பண்றதுக்கான நமக்கு மே 4ஆம் தேதி புரியல. அதுவரை வெயிட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க.